ஹாய் காய்ஸ் வெல்கம். எல்லோரும் தீபாவளி பர்ச்சேஸ் முடிச்சிட்டிங்களா? நான் என்னோடய தீபாவளி பர்ச்சேஸ் முடிச்சிட்டேன். அதை தான் இந்த வீடியோவில் நான் ஒரு விளாக்கை போட்டிருக்கேன். பார்க்கலாம் வாங்க. நான் என்னோடய பர்ச்சேஸ் எல்லாமே வண்ணாரப்பேட்டையில் இருக்க எம்சி ரோடில் தான் வாங்கினேன். அதுதான் என்னென்ன வாங்கினேன் அப்படின்றத இந்த வீடியோவில் காட்டியிருக்கேன். பார்க்கலாம் வாங்க. ஏன்னா நான் இது பர்ச்சேஸோட விளாக் போடுறேன்னு சொல்லிவிட்டு அவள் பாட்டுன்னு மேக்கப் போட்டுட்ருக்கானே பார்க்கிங்களா? ஆமாங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஒரு விளாக் போடுறோன்னா நம்மளே கொஞ்சம் அழகுபடுத்திக்கணும்ல. அதுக்காக ஃபஸ்ட் எடுத்ததுமே கொஞ்சம் ஐலைனர், அதுக்கப்புறமா ஃபவுண்டேஷன், அப்புறம் லிப்ஸ்டிக் அப்படி இப்படின்னு கொஞ்சம் கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா காட்டலான்ட்டு நான் யூஸ் பண்ணிகிட்ருக்க இந்த ஐலைனர் லாக்மியோட வாட்டர் ப்ரூஃப் ஐலைனர். செம்ம சூப்பராக இருக்கும். பர்சனலாகவே நான் ரொம்ப நாளாக இந்த ஐலைனர் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுனால சும்மா இதில் காட்டலாமேட்டு காட்டுறேன். ஏன்னா சில பேருக்கு ஆகாது, கண்ணுக்கு மேலே வைக்கிறதுனால இச்சிங் வரும், ஸ்மஜ் ஆகிடுதுன்னு சொல்லிட்டு அதை யூஸ் பண்ண மாட்டாங்க. பட் அப்படி ஃபீல் பண்ணுறவங்க இந்த லாக்மியோட வாட்டர் ப்ரூஃப் ஐலைனர் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ரொம்ப டார்க்காக இருக்கும், நம்ம கண்ணுக்கு நல்லா அழகாக எடுத்து காட்டும். அதனால நான் இது சரி உங்களுக்கு காட்டலாமேட்டு அப்படின்ட்டு ஐலைனர் காட்டினேன். அப்புறம் இதுவும் லாக்மியோட ஃபவுண்டேஷன் தான், பிபி க்ரீம் தான். ஃபவுண்டேஷன்லாம் இல்லை, சும்மா பிபி க்ரீம் தான். அந்த ஒரு ஃபோட்டோ இந்த வீடியோ எடுக்கணுமே அப்படின்றதுக்காக. நான் ரெகுலரெல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். இந்த மாதிரி வீடியோ எடுக்கும்போது அப்பப்போ கொஞ்சம் யூஸ் பண்ணிப்பேன். அப்புறம் இது லாக்மியோட லிப்ஸ்டிக். நானும் அதோட பேரை காட்டலான்னு எவ்வளோ ட்ரை பண்ணேங்க. பட் என்னால் காட்ட முடியல. அதனால் நான் உங்களுக்கு ஸ்க்ரீனுக்கு மேலே காட்டிடுறேன் என்ன நேம், என்ன எவ்வளோ ரேட்டு அப்படின்றத. அப்புறம் சின்ன சின்ன ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இருந்தேன், 10 ரூபா 10 ரூபான்னு சொல்லிட்டு. எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இதெல்லாம் இந்த தள்ளுவண்டியில் விற்றுட்டு வருவாங்க தெரியுமா, அந்த மாதிரி இந்த ஸ்டிக்கர் போட்டெல்லாம் வாங்கிட்டு இருந்தேன். அப்புறம் ஸ்டட் கிளிப்பும் வாங்கிட்டு இருந்தேன். ஜஸ்ட் அந்த அட்டையே 25 ருபீஸ் தான் நாங்கள். பட் இது நான் சரவணா ஸ்டோரில் பார்த்தேன்னா 58 ருபீஸ் 60 ருபீஸ் சொன்னாங்க. எங்கள் வீட்டான தள்ளுவண்டியில் வந்துட்டு 25 ருபீஸ் தான் சொன்னாங்க. அப்புறம் இந்த 4 கிளிப்பு வந்துட்டு பல் கிளிப்பு வந்துட்டு 4 பீஸு 10 ருபீஸு சொல்லிட்டு இருந்தேன். அதனால் அழகாக இருக்கேன்னு அதையும் வாங்கிட்டேன். ஏன்னா நான் எப்பயுமே இந்த பல் கிளிப்பு தான் யூஸ் பண்ணுவேன் ஃப்ரண்ட்டில். அதனால் நான் அதையும் வாங்கிட்டேன். அப்புறம் என்னோடய ஃபேவரட் லிப்ஸ்டிக் லாக்மியோட லிப்ஸ்டிக். இதை வந்துட்டு நீங்கள் என்னோடய பழைய வீடியோலலாம் கூட நீங்கள் இந்த லாக்மி தான் பார்த்துருப்பீங்க. சேம் கலர், செம்ம சூப்பராக இருக்கும். நம்ம வந்துட்டு லிப்ஸ்டிக் விரும்பாதவங்க, இல்லை எனக்கு லைட்டாக இருந்தால் தான் பிடிக்கும், நான் லிப்ஸ்டிக் ரொம்ப வைக்க மாட்டேன்னு ஃபீல் பண்ணுறவங்க இந்த கலர் தாராளமாக வைக்கலாம். நான் வீடியோ காட்டணுமேன்றதுக்காக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன். பட் நீங்கள் இதை கையில் தொட்டு லைட்டாக வச்சிங்கன்னா இருக்கிறதே தெரியாது. மீன்ஸ் நமக்கு இங்கே இந்த உதடுலாம் கருப்பாக இருக்குது தெரியுங்களா, சும்மா அதை கவர் பண்ண மாதிரி இருக்கும். ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த கலரு. நான் உங்களுக்கு மேலே ஸ்க்ரீனில் காட்டுறேன். நான் எவ்வளோ ட்ரை பண்ணேன், நான் வீடியோவில் காட்டுறதுக்கு என்னால் காட்ட முடியல. ஏன்னா சில பேருக்கு வந்துட்டு இந்த எந்த பிராண்டை யூஸ் பண்ணாலும், இல்லை வேறு எந்த லோக்கல் லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணாலும் தோல் வந்துட்டு பீல் ஆகும், அப்படி இல்லைன்னா ஒரு மாதிரி ரெட்டாக அங்கங்கே பேட்சாக வருதுமா, அந்த மாதிரி ஃபீல் பண்ணுறவங்க தாராளமாக இந்த லாக்மி வாங்கலாம். என்னை பொறுத்தவரைக்கும் சின்ன சஜஷன் என்னென்னா, எதுவுமே ஆன்லைனில் ஆர்டர் பண்ணாதீங்க. நீங்களே டேரெக்டாக போயிட்டு அதோட எக்ஸ்பிரி டேட் பார்த்து வாங்குறது சிறப்பு. அப்புறம் நான் வாங்கின தீபாவளிக்கு வாங்கின பர்ச்சேஸில் ஃபஸ்ட்டு டாப் இது தான். இதோட ரேட்டு வந்துட்டு 2295 இருக்கும். பட் வந்துட்டு எனக்கு தீபாவளி ஆஃபருக்கு 1000 ருபீஸ்னு கிடச்சிது. ஃபுல் ஃப்ராக் ஒயிட் கலர், ஃப்ரண்ட்டில் வரைக்கும் வந்துட்டு அழகாக இந்த எம்ப்ராய்டரி போட்டு வரும். கை வந்துட்டு முக்கால் கை வரும். செம்ம சூப்பராக இருக்கும். ஒயிட் கலர் நேரில் பார்க்கும்போது இன்னும் அழகாகவே இருக்கும். நல்லா இருக்குல்ல? இந்த ஒயிட் கலர் டாப்பும் அப்புறம் இப்போ நான் காட்ட போகிற ஜீன்ஸும் வந்துட்டு சேகர் டெக்ஸ்டைல் எடுத்தது. ரொம்ப ஆசையாக ஒரு ஜீன்ஸும் அதுக்கு மேட்சாக ஒரு டாப்பும் எடுத்துருந்தேன். இது 2 வரைக்குமே 1410 ரூபா வந்துச்சு. ஏன்னா வந்துட்டு ஜீன்ஸு 620 ருபீஸ், டாப் 790 ருபீஸ். கொஞ்சம் காஸ்ட்லியாக போயிடுச்சு. எவ்வளோ தான் நம்ம தொடுத்தாலும் நமக்கு பிடிச்ச மாதிரி எடுக்கும்போது கொஞ்சம் காஸ்ட்லியாகிடுது. சரி பார்ப்போம். என்னோடய ஹிப்பு சைஸ் 38 இருந்தால் நான் ஜீன்ஸ் வந்துட்டு 36 எடுத்துருந்தேன். கரெக்டாக ஃபிட்டாக இருந்தது. யாரெல்லாம் அப்படி எடுக்கணும்னு ஃபீல் பண்ணுறீங்களோ உங்கள் ஹிப்பு சைஸை விட ஒரு 2 சைஸ் கம்மியாக எடுங்க, கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் இந்த ஜீன்ஸும் டாப்பும் எனக்கு நல்லா இருக்கான்னு கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. இதான் நான் ட்ரை பண்ணுறேன் ஃபஸ்ட் டைம் ஜீன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் ரொம்ப நாள் கழிச்சு ஜீன்ஸ் யூஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் ஷையாகவே இருந்தது. பட் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. அதுக்கடுத்து என்னோடய ஃபேவரட் சாரீ, சூப்பராக இருக்கும். செம்ம கலர், தமயந்தியில் எடுத்திருந்தோம். இந்த புடவை எம்சி ரோட்லேயே இருக்க தமயந்தியில் தான் எடுத்திருந்தோம். செம்ம சூப்பராக இருக்கும். அங்கே கலெக்ஷன் எல்லாமே வந்துட்டு எதுக்கு ஃபேமஸ்னால் இந்த காட்டன் சாரீக்கு வந்துட்டு அங்கே ஃபேமஸ். அந்த இடத்துல வந்துட்டு இந்த சாரீ எடுத்தோம். செம்ம சூப்பராக இருக்கும் பாருங்களேன். இதோட ரேட்டு 675 தான். இதோட கலர் வந்துட்டு ஒரு மாதிரி நாவல் பழம் கலரும், அதே மாதிரி அது என்ன கலர்னே எனக்கு சொல்ல தெரியலங்க. ராமர் கலரா இல்லை ராமர் கலரும் நாவல் பழம் கலரும் மிக்ஸ் பண்ண மாதிரி டபுள் ஷேடு வருதுன்னு நினைக்கிறேன். செம்ம சூப்பராக இருந்தது. நானும் என் சிஸ்டரும் சேம் கலர்
இதே மாதிரி தான் இருக்கும் என் சிஸ்டரோடதும். பட் அவளது என்னென்னா இந்த நடுவில் இந்த டிசைன் வந்துருமா, அந்த டிசைன்லேயும் அந்த நாவல் பழ கலர் வரும். அவளது இன்னும் சூப்பராக இருக்கும். ஆனால் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தாலும் நான் இதை எடுத்துருந்தேன். இந்த சில்க்ஸ் பேர் என்ன தெரியுமா? சிம்ரன் சில்க்ஸா? நான் இப்போ தான் பார்த்தேன். ஆக்சுவலாக வீடியோ எடுக்கும் போது தான் இந்த சாரியோட நேமே என்னென்னு பார்த்தேன். சிம்ரன் சில்க்குன்னு போட்டிருந்தது. சிம்ரன் சில்க்கோ இல்லை சுஸ்மிதா சில்க்கோ பார்க்க செம்மையாக இருக்கலாம், சூப்பராக இருக்கலாம். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஆக்சுவலாக சிம்ரன் சில்க்ஸ்ன்னு பேர் இருக்கிறதுனால அது சிம்ரன் மாதிரி நல்லா அழகாக இருந்தால் இருக்குது. யாருக்கெல்லாம் இந்த சாரீ பிடிச்சிருக்குன்னு இதையும் கொஞ்சம் கமெண்டில் சொல்லிவிடுங்க பார்க்கலாம். எனக்கு இதில் ஆக்சுவலாக ஆச்சரியப்படுற விஷயம் என்னென்னா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த சாரீ வந்துட்டு. அதே மாதிரி ரேட்டும் வந்துட்டு நல்லா கொஞ்சம் அஃபோர்டபுள்னே சொல்லலாம். நான் எடுத்த இந்த ஜீன்ஸுக்கும் இந்த டாப்புக்கும் இந்த சாரீ எவ்வளோ ஒர்த்துனே சொல்லலாம். பட் ஜீன்ஸ் வந்துட்டு கொஞ்சம் ஆசைப்பட்டு எடுத்தேன். இந்த சாரீ வந்துட்டு ரொம்ப ஆசைப்பட்டு எடுத்திருக்கேன். நான் வந்துட்டு இது தீபாவளிக்கு கட்டி காட்டுறேன். நான் தீபாவளிக்கு ஒரு வீடியோ வந்துட்டு ஒரு விளாக் மாதிரி போடுறேன். அப்படி இல்லைன்னா சின்ன ஒரு அது என்னது ஷார்ட் வீடியோ போடுறேன். ஓகே காய்ஸ், வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. நீங்கள் பண்ணுற ஒரு சப்ஸ்கிரைப் தான் எனக்கு அடுத்தடுத்து போடுற வீடியோவுக்கு கொஞ்சம் ஊக்கமாக இருக்கும். நான் எதுக்குமா ஒன்று ஊக்கம் வரணும்னு நினைக்கிறீங்களா? ப்ளீஸ் எனக்காக கொஞ்சம் ஊக்கம் பண்ணி விடுங்க. அப்படியே பக்கத்துலேயே இருக்க அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்து நான் போடுற வீடியோவும் வரும். கொஞ்சம் மொக்கையாக தானும் பரவாயில்ல, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் பர்ச்சேஸ் எல்லாம் முடிச்சுட்டேன். நீங்களும் பர்ச்சேஸ் எல்லாம் முடிச்சிட்டிங்களா என்னன்னு சொல்லுங்கள்.